मैं इसलाह करो गलत बोला तो मेरा इसलाह करो तवरा है ना திருத்துங்க அப்படிம்பாங்க உட்கார்ந்து உலமாக்களை பத்தி சர்க்கார் தன்னுடைய இத்திதார்ல சர்க்கார் படிவ காட்டுவாங்க அந்த அடிப்படை நான் சொல்றேன். அப்ப நம்மள இருக்கக்கூடிய அந்த 7 சிஃபாத்து எந்த ஒரு பயனும் இல்லாத எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத அந்த சிஃபாத்துக்கு சிஃபாத்தே அதமியான்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய அந்த எந்த ஒரு பயனும் இல்லாத அந்த சிஃபாத். இப்ப மௌலாவுடைய அந்த சப சிஃபாத்து இருக்குதுங்களே அது சிஃபாத்தே உஜூதியான்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சிஃபாத்தே அதமியாவில் சிஃபாத்தே உஜூதியாவை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற நம்ம தாலீம்ல இருக்கு. கவனிக்க வேண்டும், நோட்டமிட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம தாலீம்ல இருக்கு. அப்ப என்ன இருந்து இந்த சிஃபாத்துகளை வெளிப்படுத்தி வைத்தவன் யாரும் இல்லை. இந்த அடிப்படையில தான் நான் இல்லை என்பதை கொண்டு நோக்கம் என்ன, நான் சுயமாக இல்லைங்கிறது தான் அசல். நான் மௌலாவை கொண்டு இருக்கிறேன், அவன் கூட இருந்து என்ன காட்டிட்டு இருக்கிறாங்கிறது தான் அசல். நான் ஏத்திறமை, நான் செஞ்சேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் சம்பாரிச்சேன்னு இந்த நான் என்று சொன்னேனே, இதை கூட அல்லாஹ் இருந்ததுனாலதான் என்ன தொழுக முடிஞ்சு. அல்லாஹ் கூட இருந்துதான் என்ன தொழுக வச்சான். அல்லாஹ் கூட இருந்துதான் என்ன நோன்பு வைக்க வச்சான். அல்லாஹ் கூட இருந்துதான் என்ன ஹஜ்ஜி செய்ய வச்சான் என்று இந்த உணர்வு வந்து விட்டது. ஆனால் எஜமா சுஜாதா சொன்னது போல அவன் நான் தொழுதேன், அல்லாவுக்கு தொழுதேன் அப்படிங்கிற நீயத்தோட தொழுதா அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சு போயிடும். தொழுறாங்க சொர்க்கம் போயிடுவாங்க, நன்மை கொடுப்பான், அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனா அந்த மனிதன் இதை விளங்கி என்ன அல்லாதான் தொழுவ வைக்கிறான், என்ன அல்லாதான் தொழுவ வச்சாங்கிற அந்த உணர்வோட தொழுதா அல்லாஹ் அவனுக்கு விலாயத்தையும் சேர்த்து கொடுத்துடுறான். விலாயத்தோட சொர்க்கம் கொடுத்துடுறான், வலியா போய் சொர்க்கம் போவோம். அன்பர்களே, அந்த மாதிரி ஒரு நசீபா அடையறதுக்கு தான் எஜமான்களுடைய சொஹபத்துல நம்ம இருக்கிறோம். அவர்களுடைய சொஹபத்துக்கு வந்த காரணம் என்ன, நம்மளுடைய அசல் என்ன, மௌலாவுடைய அசல் என்ன, இந்த ஹக்கீக்கத்தை விளங்குதான். ஜி நான் மட்டும் இருந்தேன், வலம் யகுன் மாஹு ஷைஉன் ஷைஅன் ஷைஉன் ஷைஅன் அல்லாஹ் இருந்தான், அவனோடு எந்த வஸ்துக்களும் இல்லை, எதுவுமே இல்லை, வெற்றிடம் கூட இல்லை. உங்களுக்கு நம்ம காதி இடம் இருக்கு, உங்களுக்கு முன்னால இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த மாதிரி இடம் கூட வெற்றிடம் கூட இல்லை. எங்கும் நிறைந்தவனாக இருந்தான் அல்லாஹ், அவனை தான் இருந்தான் எல்லா இடத்திலும். فأحببت أن أعرف وعرف ولمانة யார அவன் எப்படி அல்லாஹ் தான் இருக்கிறது தனக்கு தெரியாது இருந்துச்சா? அப்படி இல்லை. அப்படி எப்படி அறியப்படலான்னா தன்னை தன்னுடைய கயர்ல பார்க்க நான் கயிறு எது மாலுமாத்தை இல்லாஹி சிருஷ்டி அப்புறம் மாலுமாத்தை இல்லாஹி மாலுமாத்தை இல்லாஹி வந்து ஐன ஆலிம் கிடையாது. ஒரு கலீஃபா என்ன செஞ்சிட்டாரு, அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கக்கூடிய அந்த அஷ்யா மாலுமாத்தை இல்லாஹி அக்தாலாவுடைய தாத்துக்கு புறம்பானது அது கயிறுன்னு எப்படி சொல்றீங்களோடு வாதிச்சான். நம்ம ஒரு அப்பாவி கலீஃபா அதாவது கேட்கறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க சர்க்கார், கயிறுன்னு எப்படி சொல்றீங்க, அது அவன்ல தானே இருக்கு, அவன்ல தானே ராசுதா இருக்கு, அவன்ல தானே அது மறைந்து இருக்கு, அக்கறையே தான் இருக்கு, அவனுடைய கயிறு புறம்பானது அவனுக்கு புறம்பானது கயிறுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தான் சர்க்கார் ஒரு விளக்கம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க சாமி அந்த முன்னாடி உட்காருங்கன்னாங்க. உட்கார்ந்தாங்க எல்லா खलीफाக்களுக்கு முன்னால் खास तालीम है। आप पूछो इनके जहन में कुत्ते को लाउंटाங்க. சுந்தரியில ஒரு நாயை கொண்டு வாங்கட்டாங்க. நாயின்னு சொன்னோடனே அந்த பேர் சொன்னோடனே உருவம் வந்ததுல சிந்தரியில ஏதோ ஒரு நாய் ஒரு சூரத்து வந்துடும், ஒரு நாய் அது குலைக்கிற மாதிரி பாருங்கட்டாங்க.
நல்லா இருக்கா சத்தம்னு கேட்டாங்க. சிரிச்சிட்டாரு அவரு. உழைக்கிறாம தசவுர் செய்யறாங்க. வந்துருச்சு. அவங்க கதையை கொல்லா உண்டாங்க சுந்தரி. அடுத்து கழுதையை கொண்டு வாங்க, அந்த கத்திரா மாதிரி பாருங்க அப்படின்னாங்க. அவங்க அவருக்கு சிரிச்சுட்டா. ஹிஞ்சீர் குல்லா உண்டாங்க. நஜீஸ் காத்தா ஹுவா தேக்கோ சொன்னாங்க. அமட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நஜீஸ் பார்த்தீங்கன்னா மாதிரி தசவுர் செஞ்சு ஒரு அமட்டல் வந்துருச்சு. அது நேர்ல பார்த்தா அப்படி இருக்கு, அது மாதிரி தசவுரே வந்துருச்சு. அவங்க கலீஃபாவை அவங்க இஸ்லாம் செய்யறாங்க சர்க்கார். அதுல வந்து நம்ம வந்து அவங்க லேசு காணக்கூடாது. सरकार खुद करा दो ना फैलिशा इसको मजलिस से बाहर करो. इसका ये वादा है ना आलिम मालूम ஒண்ணு மாலூமாத் இலாஹி غير ذات حق இல்லங்கறார். ரெண்டு ஒண்ணுங்கறார். இவர் சிந்தனையில நாய் வந்துச்சு இல்ல भाई ना खुद कुत्ता हो गया अल्लाह उसका मालूम है. इसलिए வந்து இவருடைய மாலூம் இவர் அதோட ஆலிமா இருக்கிறாரு. ஆலிமாலும் ஒண்ணுதான்ங்கிறாரு. நாய் ஆயிட்டாரு, கழுதியா ஆயிட்டாரு, சிந்தியா ஆயிட்டாரு. மஜ்லிஸோட ஒடியாச்சு நாடாட்டாங்க. அல்லாஹ் கழுதாவுடியா சொன்ன உடனே நாஜரா பாஞ்சி விட்டு காலை பிடிச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்க? எந்த கலிஃபா யாருன்னு தெரியாது, காலை பிடிச்சுட்டாங்க. வளர்ந்தது சர்க்கார், மன்னிச்சுங்க சர்க்கார் காலை பிடிச்சுட்டாங்களா? அப்போ சர்க்கார் கைசாப்பா मालूमात इलाही आईना आलिम कैसा होता है? वो जातन गैर है, अल्लाह गैर जाते हक है वो डांगा सरकार. हां இது அது ரெண்டு गैर जाते हक डांगा सरकार இல்லங்க இல்லையா? गैर जाते हक டுனிமா தனியா முளைச்சி இல்ல, ஹக்கல தான் இருக்கு. இப்ப அல்லாஹ் தஆலா இருந்தான், வேற ஒன்றும் இல்லை. தன்னுடைய மாலூமாத்தை தன்னுடைய உஜூதுல காட்சி அளிக்க செய்து தன்னுடைய கமாலாத்துகளை அதுல வெளிப்படுத்தி பார்க்க நாடினான். படைப்பு நினைவுகளை படைத்தேன் அல்லாஹ் தாலா படைப்பு நினைவுகளை படைச்சான். இப்ப அவன் யார பார்க்க படைச்சிருக்கான்? தன்னுடைய மாலூமாத்தை அல்லாஹ் தான் வஜூதுல கொண்டு வந்து அதுல தன்னுடைய கமாலாத்துகளை பார்க்க அல்லாஹ் படைச்சிருக்கான். அவன் பார்க்கறதுனால நாம இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, நாம செயற்படுற மாதிரி நமக்கு தெரியுது. அவங்களுக்கு இது அது இருந்தாலும் ஹக்கீகத்து என்ன? அதன் பக்கம் தவஜூ செய்யாத நம்மளும் சின்ன கியானத்து இல்லையா, தவறான பார்வை இல்லையாத, அதை திருத்தத்தான் ஷேக் தேவை. இப்ப என்னில் இருந்து எல்லாம் செய்வது ஹக்கே தான், வேறு இல்லை. எல்லாம் செய்வதுங்கும் போது ஷர்ரை எங்கே வைக்கணும், கயரை எங்கே வைக்கணும், அது அடுத்தடுத்த பாடங்கள். நம்மள ஷர்ரு நிகழ்ந்தா அது அல்லாவுடைய தாத்துல போடக்கூடாது, நம்மள தீமை நிகழ்ந்தா அல்லாவுடைய தாத்துல அதை போடக்கூடாது. கயர் நம்மள நிகழும் போது அது நம்முடைய தாத்துல போடக்கூடாது, நம்முடைய தாத்தி இல்ல அது. சொல்லுங்க. அப்ப அப்ப ஹைரோ அப்ப நம்மள இல்ல அதுவாங்க அந்த 7 சிஃபாத்தும் சொந்தக்காரனாகி அல்லாஹ் நம்முடன் இல்லாமல் எந்த நன்மையும் நம்ம எந்த தொழுகை இபாதத்தை செய்ய முடியாது. அங்கே அப்ப நம்ம அந்த இந்த 7 சிஃபாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் நம்மளுடன் இல்லாம அவன் அந்த 7 சிஃபாத்தை நம்மள பிரதிபலிக்க வைக்காம நம்மளால எந்த ஒரு வணக்கங்களையும் செய்ய முடியாது. அப்ப அவனை வணங்குவதற்கு கூட அவன் நம்ம கூட இருந்து அவனுடைய சிஃபாத்துகளை நம்மள பிரதிபலிக்க வச்சாதான் அவனை வணங்கவும் முடியும். பிரதிபலிக்க வச்சு அவன் வணங்க வைக்கிறான், அவன் வணங்க வைக்கிறான். இப்ப சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அங்கேயும் நஃபி ஆகணும். இபாதத்தும் நான் செய்யல, லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த உணர்வோட தொழணும். என்ன அல்லாஹ் தொழுக வச்சான். லா இலாஹ இல்லல்லாஹ் வெறும் சோத்துக்கு காட்சிக்கு பணத்துக்கு மட்டும் இல்லப்பா, எல்லா தேவையும் பூர்த்தி செய்யணும். அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. எல்லா காயினாத்துடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நீங்க தொழுங்க என்னுடைய திக்ருக்காக வேண்டிட்டான். இப்ப அந்த தேவையும் யார் பூர்த்தி செய்யணும்? அவன் இல்லாம நம்ம செய்ய முடியாது. அவன் செய்ய வச்ச பிறகு இவர் நெஞ்ச நிமித்துட்டு நான் இவ்வளவு தொழுதிருக்கேன் அவ்வளவு தொழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூலி கேட்டா
என்ன ஆகும்? என்ன ஆகும்? नहीं बस वो सर्दी हो அப்ப அன்பர்களே, இந்த உணர்வு நம்மள வரணும்னா இதுக்குதான் ஷேகுமார்கள் இது இது விளங்காததுனால நம்ம ஊர்ல ஒரு ஆள் இத்தே பெரிய தாடி வச்சுட்டு இத்தே பெரிய ஜுப்பா போட்டு ஒரு பையன் இருந்தாரு. வெத்தலை குடிக்கால வேலை செய்யறவரு திடீர்னு பெரிய ஜுப்பா போட்டு இருந்தாரு. இவர் தபலியத்துல போய் வந்து போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியாது. நான் அஸ்ஸலாமு அலைக்கும் மோல்சான் கையை கொடுத்து மோல்சான்ல பக்கத்து 4 பேர் கொண்டு திரிச்சுட்டான். அவர் மோல்சா இல்ல மோல்சா, அவரு என்ன மோல்சாங்கிறான். அவர் மோல்சா இல்லைங்க மோல்சா, அவர் இந்த கலந்தப்புல இருக்கிறாரு, வெத்தலை கொடிக்கார வச்சிருக்கிறாரு, தபலியக்கு போயிட்டு வந்தவர். ஓஹோ, அதனால இவ்வளவு பெரிய பெருசா போட்டாரு. அந்த மாதிரி அவர் போயிட்டு வந்தார். திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு தாடியை எடுத்து போட்டு ஜுப்பா குப்பா ஒண்ணும் இல்லை பையனுக்கு நிற்கிறார். அன்னைக்கு இவங்க மோல்சான்னு கூப்பிட்டு கல்யாணத்துக்கு சொன்னமே, ஒரு கல்யாணத்துக்கு புள்ள கல்யாணத்துக்கு இந்த கதியில இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்த ஆளு அவர் தான் இவரு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பாவா ஆச்சின்னு கேட்டேன். அது ஏன் கேட்குறீங்க மோல்சா அப்படிங்கிறாரு. சொல்லுங்க என்னதான் உங்களுக்கு இவ்வளோ ஜமா சில்லாவா போனீங்களா என்ன ஆச்சுன்னு கேட்டார். சொன்னார் அவரு, தொழுது பார்த்தேன், சில்லாவா போய் பார்த்தேன், கஸ்ட்னா செஞ்சு பார்த்தேன், ஒரு 2 சென்ட் இடம் வாங்கலான்னு பாக்குற, சொந்த மனம் வாங்க முடியலன்ட்டார். அதனால பார்த்த வெத்தலை குடிக்காலுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்ட்டார். இவர் போன நோக்கமே வேற. அப்ப அல்லாஹ் அவன் என்ன சொல்றான், அல்லா அட பாவி எல்லாம் செய்ய வச்சது நானு, நீ செஞ்சேன்னு கூலி கேட்கிற. கூலி தருவான் அவன், அவனுடைய ஃபضلன்ட்டு. அதுவும் வைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஃபந்தஷிரு ஃபில் அர்லி வப்தகுன்னு சொல்லி முடிச்சிடல, மின் ஃபضலில்லாஹ்ன்ட்டான். நீ போய் தொழுக முடிஞ்சு நீ போனா கூட உன்னுடைய சம்பாதிக்கிறதுக்கு அதுவும் என்னுடைய ஃபضلன்ட்டா. உன்னை கொண்டு போறது நானு, குவத்து உன்னை கொண்டு போகுது, கரெக்டா வேலை செய்ய வச்சது, அறிவு இல்மு கொடுத்தது நானு, முதலாளி சொன்னபடி கேட்டு செய்ய வச்சது நானு, என்ன செய்யணும்னு பார்த்து செய்ய வச்சு பார்வை என்னது என்னுடைய ஃபضلன்ட்டா. அப்போ நீ திறமை கிடையாதுங்கிறான். என்ன கிடைக்குது அது அல்லாவுடைய ஃபضلன்னு உணர்வோட தேடு, கிடைக்கட்டான். இவர் நான் செய்யறேன்னு கிடைச்ச உடனே 2 சென்ட் கூட வாங்க முடியல. கொடுத்துருவான் அல்லா. சர்க்கார் சொன்னாங்க அல்லாஹ் மறந்தர் கூட கொடுத்தான், ஃபிரௌனுக்கு கொடுத்தான், நம்ரூதுக்கு கொடுத்தான், காரூனுக்கு கொடுத்தான், ஷத்தாதுக்கு கொடுத்தான், அபூஜஹலுக்கு கொடுத்தான், எல்லாத்துக்கும் கொடுத்தான். அந்த மாதிரி கொடுத்தா எதுக்கு தேவை நமக்கு? அந்த மாதிரி சொத்து தேவையே இல்லை. ஒரு மூமின், உண்மையான மூமின் அப்படி சொல்லுமா? தேவையில்லை ரப்பு. உன்னுடைய ரிலா இருக்கணும். அல்லாஹ் ரிலாவோட கொடுக்குறானான்னு பார்க்கணும். எப்ப ரிலாவோட கொடுப்பான்? ஒன்ன நஃபி செஞ்சு நீ ஹக்க மௌஜூதாக்கி நீ தேடு, அல்லாஹ் கொடுப்பான். ரிலாவோட கொடுப்பான். போ முயற்சி செய், அவனுடைய ஃபضلன்னு போ. அப்ப அல்லாஹ் நம்மளை படைச்ச நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட என்ன சொல்றான் அல்லாஹ்? வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். என்ன வணங்குவதற்கே தவிர வேற எந்த நோக்கத்திற்கும் நான் என்ன பண்ணல, மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைக்க இல்லைங்கிறான் அல்லாஹ். அப்ப நம்ம வணக்கம் அப்படிங்கறது தொழுகையை மட்டும் மட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் இல்லம்மா. இப்படி சொன்ன உடனேயும் ஒரு கூட்டம் தபலீர் கிளம்பிட்டான், சட்டி பானையெல்லாம் தூக்கிட்டு வணங்க தானே படைச்சான் அல்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி ஆரிஃபின் கிட்ட இந்த மாதிரி பெரிய பழக்கங்கள்லாம் பார்க்க முடியாது. ராவெல்லாம் நின்று தொழுததை பார்க்க முடியாது, பகலெல்லாம் நோம்பு வச்சதா பார்க்க முடியாது. ஒரு சில ஆரிஃபின் இருந்திருக்காங்க, மஸாக்குல் அவுலியாய் முக்தலிஃபத்துன் இல்ல மாஷா அல்லாஹ். அதனால எல்லாமே அப்படி இருக்கணும் ஷர்த்து இல்ல. ஏன்னா அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இல்லாலி யாபுதுனுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன தஃப்சீர் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அவங்க ரயீசுல் முஃபஸ்ஸிர் குர்ஆனுடைய விரிவுரையாளர். யாபுதுனுக்கு இந்த மாதிரி ஜாஹிரி உலமாக்கள், ஜாஹிரி மக்கள் சொல்ற மாதிரி அர்த்தம் வைக்கிறதா இருந்தால், வணங்கத்தான் படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றதா அர்த்தம் வைக்கிறதா இருந்தால், பெருமானார் தன்னை நபி என்று அறிவிச்சாங்க பாருங்க. நுபுவத்து எல்லாம் இறக்கிருக்காங்க, நான் நபின்னு சொல்லி அறிவிச்சாங்கல்ல. அறிவிச்ச பிறகு முதல்ல கை பிடிச்சி சில பேர் கலிமா சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு எந்த இபாதத்தும் இல்லை, எதுவும் இல்லை. அதுல இருந்து 12 ஆண்டு காலம் வரை எந்த இபாதத்தும் கடமை ஆகல. என்னமா அப்போ மௌத்தா போனாங்க பாருங்க, கடமை ஆகிறதுக்கு முந்தி அவங்களுடைய கதி என்ன? எந்த இபாதத்தும் செய்யலையா?
நீ வணக்கத்தான் படைச்சேன்னு அர்த்தம் செய்றிய. அவங்க எந்த இபாதத்தும் செய்ய வணக்கமே கடமையாகலையா? எந்த இபாதத்தும் செய்ய அவங்க கதி என்ன? அப்போ இன்னொன்னு ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், வணங்கத்தான் படைச்ச கலிமாவுக்கு வணங்கத்தான் படைத்தேன்னு அர்த்தம் செய்யறாங்க. இந்த ஆயத்தையும் ஓதி காட்டுறாங்க. இல்லாலி அபுதுங்கிற ஆயத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத இல்லல்லாஹ்னு அர்த்தம் செய்யறாங்க. வணக்கத்துக்கு அல்லாஹ்வுக்கு யாரும் இல்லை. அதுக்கு சப்போர்ட்டா இது ஆயத்தையும் ஓதி காட்டுறாங்க. அதை வலியுறுத்துறவங்க எந்த இபாதத்தும் இல்லை. லா மஅபூத இல்லல்லான்னு சொன்னா முதல்ல கலிமா சொன்ன ஒரு பேர் என்ன? ஆபீது. அல்லாஹ் மஅபூதா ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இந்த கருத்துப்படி அல்லாஹ் மஅபூதா ஏத்துக்கிட்டாரு, இவர் ஆபீதா போயிட்டார். இபாதத்து இருக்கணும்ல. 12 வருஷம் எந்த இபாதத்தும் இல்ல. இல்லாலி யாபுதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அது எது இபாதத்தா இருந்துச்சு? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இது கடமை ஆகாமல் இருக்கும் போது எது இபாதத்தா இருந்துச்சு? ஆனா இபாதத்து தானே படைச்சா அல்லாஹ். எது இபாதத்தா இருந்துச்சு? அதுதான் ஹஸ்பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்ப இபாதத்துடைய அர்த்தம் என்ன? இல்லாலி யாபுதுன்னு அர்த்தம் என்ன? அப்ப அந்த 12 ஆண்டுகள் எந்த ஒரு வணக்கமும் இல்லை. அப்ப என்ன அந்த 12 ஆண்டுகள் எது இபாதத்தா இருந்துச்சு? அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லும் பொழுது சொல்றாங்க, ஐலி யாரிஃபுன், தன்னை அறிவதற்காகவே தவிர வேற எந்த நோக்கத்துக்கும் அல்லாஹ் படைக்கலங்க. அப்படின்னா வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியரிஃபூன் அர்த்தம். அல்லாஹ் அப்ப அல்லாஹ் தஆலா தன்னை விளங்குவதற்காக, தன்னை அறிவதற்காக தான் அல்லாஹ் படைச்சான். தன்னை அறிந்து வணங்குவதற்காக அல்லாஹ் படைச்சான். அப்ப இந்த வணக்கத்தை, இந்த இபாதத்தை இதுக்காக அல்லாஹ் நம்மளை படைச்சான். இப்ப நம்ம தொழுகிறோம் அப்படின்னு பார்த்தா தொழுகையை நம்ம இபாதத்து, தொழுகை மட்டும்தான் இபாதத்து நம்ம விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு அல்லாஹ் என்ன சொல்றா? உன்னை படைச்ச நோக்கமே என்னதுதான்? என்ன வணங்குவதற்கு தான் தான்டா. அப்ப நம்ம அந்த அடிப்படையில பார்த்தா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல நம்ம அல்லாஹ்வை எவ்வளவு தொழுகைக்கு நம்ம எவ்வளவு நேரங்களை ஒதுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு வக்துக்கு நம்ம 10 நிமிஷம் வச்சா கூட 5 வக்துக்கு 50 நிமிஷம் தான். 5 வக்துக்கு எவ்வளவு போல 50 நிமிஷம். 1 மணி நேரம் வைப்போமே வச்சா மிச்சம் 23 மணி நேரம் நம்ம அல்லாஹ்வை வணங்காம தான் நம்மளுடைய நேரங்கள் போகுது. அப்ப அல்லாஹ் நம்மள படைச்ச நோக்கமே தன்னை வணங்குறதுக்கு தான் சொல்றோம். அப்ப நம்மளுடைய சொல்லக்கூடியவர்கள் சிந்திக்கணும். எவ்வளவு நிமிஷம் இபாதத் செய்யறோம்? 1 மணி நேரம். 1 மணி நேரம். பாக்கி நேரம் இபாதத் செய்யாம இருக்கிறோமே அப்படின்னு ஏன் அவங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி அர்த்தம் செஞ்சா, ஜாஹிரி இபாதத்தை அர்த்தம் செஞ்சா பாக்கி நேரம் இபாதத் செய்யல. அப்ப இல்லாலி யாபுதுனுக்கு ஹிலாஃபா நடக்கல, மாற்றமா நடக்கல. அப்ப அந்த 23 மணி நேரமும் எப்ப இபாதத் ஆகும், அதை எப்படி இபாதத்தை ஆக்கிக்கிறதுங்கிறத ஷேகுநாயகத்திட்ட ஷேகுமார்கள்ட்ட வந்து அவங்களுடைய காலில் மண்டிட்டாதான் அந்த விளக்கம் புரியும். அன்பர்களே, இப்ப சர்க்கார் சஜாதா சொல்லி காமிச்சது போல, எஜமான் சொல்லி காமிச்சது போல தன்கிட்ட எந்த ஒரு பயனும் இல்லாத அந்த சிஃபாத்துகளை வச்சு எந்த வணக்கமும் அவனை செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா அவனுடைய சிஃபாத்துகள்ல அவனே கூட இருந்து பயனும் இல்லாத நம்முடைய சிஃபாத்துகள், சிஃபாத் அதமியா அப்படி சொல்லி சொல்லும்போது சிஃபாத்தே அதமியா எந்த ஒரு பயனும் இல்லாத நம்மளுடைய சிஃபத்தை வச்சு நம்ம எந்த வணக்கமும் அல்லாஹ்க்கு செய்ய முடியாது. அப்ப அவனை வணங்குறதுக்கு அவனுடைய சிஃபாத்தே உலூஹியத் நம்மள சிஃபாத்தே உஜூதியா நம்மள பிரதிபலிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவனை வணங்க முடியும். அன்பர்களே, இந்த சிஃபாத்தே உஜூதியாவை கொண்டுதான், அவனுடைய அந்த சிஃபாத்துடைய அந்த வெளிப்பாடை கொண்டுதான் நம்ம வியாபாரம் செய்யறோம். நம்ம அவனுக்கு நம்மளுடைய மத்த காரியங்களை நம்ம செய்யும் போது அவனுடைய சிஃபாத்தே உஜூதியாவை நம்ம நோட்டமிட ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், நம்மளுடைய மத்த 23 மணி நேரமும் இபாதத்தா போயிடும். நம்ம அது விளங்கணும். ஒரு புள்ள விளையாடுறான், தான் பேரன் ஒரு புள்ள நம்ம பேர புள்ள விளையாடுறான், ஓடுறான் உடையாடுறான், விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்ப அந்த நேரத்துல என்ன பார்க்கணும்? அப்ப அவன்கிட்ட நம்ம என்ன பார்க்கணும்? அவனோட உள்ள ஹயாத்தை பார்க்கணும். யா அல்லாஹ், புள்ளைய மட்டும் பார்த்து ரசிச்சா உதவணும் கியாமத்துல. என்ன அவன் புள்ள இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னான்னு வருதுல ஒரு இடத்துல, அந்த ஃபித்னா ஒண்ணு வந்து சேர்ந்துரும். அதனாலதான் ஃபித்னான்னா ஒரு இடத்துல ஜீனத்துல் ஹயாத்து துனியாங்கிறான். என்ன அந்த ஆயத்துல ஜீனத்துல் ஹயாத்து துனியா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஜீனத்துங்கிறான். அப்ப எப்ப ஃபித்னாவா ஆகுது, எப்ப ஜீனத் ஆகுது? புள்ளைய மட்டும் ரசிச்சா ஃபித்னாவாயிடும்.
பிள்ளையில வெளிப்படக்கூடிய அந்த சிஃபாத்தே அதமியால சிஃபாத்தே உஜூதியாவை கவனிச்சா ஜீனத்தா போயிடும். அப்ப என்ன பார்க்கணும்? விளையாடுற அந்த பிள்ளையில என்ன பார்க்கணும்? அப்பதான் ஜீனத்தை ஆக்கும் அல்ல. அப்பதான் அல்லாஹ் ஜீனத்தை ஆக்குவான். கவலையற்ற வாழ்க்கையை கொடுப்பான். கவலையற்ற வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். ஒரே ஃபித்னா தான். ஒரே ஃபித்னா தான். மண்டையை பிச்சுக்கிட்டு தான் இங்க சோதனை வந்துகிட்டே இருக்கும். இல்லன்னா சோதனை வந்துகிட்டே இருக்கும். சத்தான இல்லையா? அப்ப அன்பர்களே, அப்ப என்ன பார்க்கணும்? அப்ப புள்ள விளையாடும் போது என்ன பார்க்கணும்? யா அல்லாஹ். ஒருத்தரும் கோச்சிக்கிறது மன்னிச்சுக்குது. என் மூத்த புள்ள மக தெரியும், மூத்த மக பேரு. சின்ன பிள்ளை தாலீம் நடக்குது, சர்க்கார் உச்சகட்டமான தாலீம், சர்க்காருடைய தாலீம் நடக்குது எஜமா. அந்த புள்ள வந்தவ வீட்டுல என் கூட வந்தவ அழுது என் கூட வரேன்னு வந்தவ அந்த உட்காந்து பார்த்து மடியில பட்டு தூங்கிட்டான். அந்த புள்ளைய பார்த்துட்டு சர்க்காருக்கு ஜஜிப் வந்து தாலீம் செஞ்சுட்டு சர்க்காரு ஒரு செகண்ட் புள்ளைய பார்த்தாங்க, ஜஜிப் சர்க்காருக்கு வஜித் வந்துருச்சு, கைஃபியத் வந்து சர்க்கார் வஜித். ஆஹா வா சுப்ஹானல்லாஹ்ட்டு தேக்கறே பாருடா அந்த புள்ளைய, பாரு எந்த கவலையாவது இருக்கா அந்த பிள்ளைக்குன்னு கேட்டாங்க சர்க்கார். இல்ல அதனுடைய எதிர்காலத்துக்காக நீ எதாவது சேர்த்து வச்சிருக்கியான்னு கேட்டுச்சா, இல்ல அதை பத்தி ஏதாவது ததுக்கி நான் செஞ்சுச்சா? ஒண்ணும் இல்லை. நீ இல்லைன்னா தேடும், வாப்பா எங்க அம்மா இல்லைன்னா அம்மா எங்க பரேஷான சொல்லுங்க. இப்ப அந்த பிள்ளைக்கு ஆவடு நீ எல்லா கவலையும் எடுத்துக்கிட்ட. என் பிள்ளைய அப்படி வச்சு பார்க்கணும், இப்படி வச்சு பார்க்கணும், அப்படி உடுத்தி பார்க்கணும், இப்படி உடுத்தி பார்க்கணும், அப்படி வாழ வச்சு பார்க்கணும், இப்படி படிக்க என்ன சொல்ற. இப்ப அந்த பிராயத்துல நீ இருக்கும்போது அப்படித்தானே இருந்த. இப்ப உன் குழந்தை மடியில இருக்குல்ல, ஜைசா தேரா பச்சா தேரே கோதுமை, எப்படி எந்த கவலையும் இல்லாத, அது நீ இல்லாட்டி மட்டும் பரேஷான் ஆயிடும். தாய் தாப்ப இல்லடா உமா எங்க வாப்பாங்கன்னு தேட ஆரம்பிச்சு எப்படி ஆயிடுமோ. வைசா தூ ஹுதாக்கே கோதுமை ஹோஜானே, நீ அல்லாவோட மடி அல்லாவோட உஜூதுல ஆயிடு. ஹுதாக்கே கோதுமை ஹோஜான் அல்லாவோட உஜூதுல ஆயிடு. நீயே எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு கவலைப்படுறேன்னாங்க சர்க்கார். எப்படி உன் புள்ள மடியில கவலையற்று கிடக்குதோ அந்த மாதிரி நீ மௌலால மௌலாட்ட ஒப்படைச்சிரு. அல்லாஹ் பி இலா பனாலே तेरा सारा अल्लाह हाजते पूरी करते रहे. பிள்ளைய பார்த்துன்னு ஒரு இபரத் வந்துச்சு பாருங்கன்னு சொல்ல வரணும். அப்ப நாம குழந்தைய எந்த பார்வையில பாக்குறோம், சர்க்கார் அந்த குழந்தைய எந்த பார்வையில பாத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு செயலும் இபாதத்தா போயிடும். வலியா பெரிய வலியா காமில ஆயிடுவேன், வலியா காமிலா போயிடும். மனைவியுடைய ஹரக்கத்துல குவத்தை பாரு, வேலை வெட்டி செய்யும் போது நடக்கும் போது பாரு, குவத்தை பாரு, பிள்ளைகள்ல பாரு, பேர பிள்ளைகள்ல பாரு. மறந்து பிள்ளைகளை பார்த்து ரசிச்சா கியாமத்துல கேள்வி என்னது யஸாலூனக அனின் நஈம், எப்ப அல்லாஹ் தஆலா கியாமத். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் போது என்ன பார்க்கணும்? சிஃபாத்தே அதமியால இந்த எப்படி தேவை, சிஃபாத்தே அதமியாவை கொண்டு எப்படி தேவை பூர்த்தி ஆகும்? அப்ப தேவை பூர்த்தி ஆகுது. அப்ப இது பூர்த்தி ஆகுதுன்னா இந்த சிஃபாத்தே அதமியால இருந்து சிஃபாத்தே உஜூதியா மௌலாவுடைய அந்த சிஃபாத்துகளை கொண்டுதான் இந்த தேவை பூர்த்தி ஆகுதுங்கிறது நம்ம பார்க்கணும். சிஃபாத்தே உஜூதியாவுக்கு சொந்தக்காரனாகி அல்லாஹ் பூர்த்தி செய்யும். சிஃபாத்தே உஜூதியாவுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் பூர்த்தி செய்யறாங்கிறத நம்ம பார்த்துட்டோம் வைங்க அன்பர்களே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அல்லாஹ் அதுக்கு கூலியா சொர்க்கத்தை தந்துடுறானா. சமனுல் ஜன்னதி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலுல் ஜன்னah. இந்த அடிப்படையில சர்க்கார் சொன்னாங்க 73 கூட்டமும் சொர்க்கம் போவோம். அல்லாஹ் 73 கூட்டம் சொர்க்கம் போவோம். ஆனா அகீதாவுடைய ஃபிஸ்க்னால ஒரு குறிப்பிட்ட காலம் நரகத்துல இருப்பாங்க. அகாயிதுல ஃபிஸ்க் செய்யறதுனால ஒரு குறிப்பிட்ட காலம் இருப்பாங்க. என்னுடைய ஃபத்வாட்டாங்க कैसा जहन्नमी होगा रे कलमा जो बोला उन्हें, जहन्नमी कैसा अबदी जहन्नमी नहीं நம்ம ஹதீஸ் இருக்குல்லம்மா, ஒரு கூட்டம் சொர்க்கம் போக மத்த கூட்டம் நரகம் போகுண்டு. அந்த நரகம் போகிற கூட்டத்துக்கு சர்க்கார் அடுத்த கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா அந்த ஆயத்தை வச்சு சர்க்கார் சொன்னாங்க துபி एक नजात है एक दिन है, ஒரு நாளைக்கு நஜாத் இருக்கு. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு சொர்க்கம் கிடைச்சு போயிடுச்சு. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்க்க ஆரம்பித்து விட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளுடைய ஹாலாக வாழ ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ்வே கிடைச்சு போயிடும். இதை விட என்ன இருக்கு அன்பர்களே? அப்ப மன்லஹுல் மௌலா ஃபலஹுல் குல், யாருக்கு அல்லாஹ் கிடைச்சு விட்டானோ அவருக்கு எல்லாம் கிடைச்சிடும். அதான் எஜமானுடைய வாழ்க்கை, அதுதான் நம்ம எஜமான்களுடைய நூரி நாயகத்தின் வாழ்க்கை, நூரி நாயகத்தின் வாழ்க்கை, காதர்வலி நாயகத்தின் சர்க்காருடைய வாழ்க்கை. எந்த அளவுக்கு விளங்கி இருந்தாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ் கிடைச்சா எல்லாம் கொடுத்தா, அவங்க சந்ததிகளுக்கு கொடுக்குறா. இவங்க ஈமானுனால அவங்க சந்ததி செய்யறதுக்கு கேள்வி கணக்கு கேட்பான். இவங்க ஈமானுனால அல்லாஹ் தஆலா அது எப்படி அவங்க ஹாலாத் இருக்கோ கொடுக்குறான். கியாமனார் வரை கொடுக்குறான். சோறு போட்டுட்டு இருக்கிறான், அல்லாஹ் உட்கார வச்சு கொடுக்குறான். அல்லாஹ்
அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி விளங்கணும். அப்ப அந்த உணர்வு வந்துடும். இந்த இன்பம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையே இன்பமா போயிடும், ஆனந்தமான வாழ்க்கையா போயிடும். இதுதான் ஈமானுடைய சுவை அன்பர்கள். யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் அல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் பெருமானார் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி மக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன அன்பர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சஹாபாக்கள் பெருமானார்ட்ட இந்த ஞானங்களை பெற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கி சொன்னாங்க, அதனால வெற்றி பெற்றாங்க. அப்ப அந்த வெற்றி இன்னொன்னு, எல்லாவற்றையும் மக்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த காலத்தில் கண்டதே தெய்வம் கொண்டதே கோலம்னு வாழ்ந்தாலாமா? அப்ப போய் இல்ல நான் மபூத இல்லல்லாவுடைய மானா மட்டும் செய்யக்கூடியவர்கள், மானா இல்லைன்னு சொல்ல, ஏன் அல்லா மட்டும் மாபூதுங்கிற விளக்க வேணும்ல, அத சொன்னாங்க சர்க்கார். அதனாலதான் அந்த மக்கள் வந்து திருந்தினாங்க, மாறினாங்க. எல்லாவற்றையும் மக்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாம் வணக்கத்திற்கு தகுதியில் அல்லாஹ் மட்டும் தான் என்று சொன்னால் ஏன் என்ன காரணம் என்று கேட்பார்கள். கேட்பாங்கப்பா, அஜஅலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப் கேட்டாங்களாம். எப்படி இவ்வளவு இலாக்களை மானான்னு சொல்லிட்டு ஒரு இலான்னு சொல்றீங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆச்சரியமான விந்தையான செய்தியா இருக்குன்னு கேட்டாங்க. உங்களுக்கு கேட்டாங்க, அல்லாஹ் மட்டும் இல்லான்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, எல்லாத்தையும் நாங்க வச்சிருக்கிறோம், உங்க அல்லாவையும் சேர்த்து வச்சுக்கிறோம் ஒரு இலாவா, உங்க அல்லாவையும் ஒரு இலாவா வச்சுக்கிறோம் நாங்க அப்படின்ட்டாங்க. முடியாதுட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் மட்டும்தான் இலான்ட்டாங்க. இது இலா இல்லைங்கிற வார்த்தை சொல்லமா, லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ போய் பயான் கூறுகட்டத்தனமா செய்யறாங்கம்மா. இந்த சுவாமிகள்லாம் திண்டம், இந்த சிலைகள்லாம் வேஸ்ட்டுண்டா தடிஜி வந்துமா. சர்க்காருடைய தாலீம்ல என்ன ஆடிட்டர் ராமன் உட்கார்ந்து கிடப்பாரு, கடைசியில ராமனாவா இருந்தவர் போய் சேர்த்துட்டாரு மதுரையில, பிராமின், பக்கா பிராமின், அவர்கிட்ட செய்யறாங்க தாலீம், தப்லீக் லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் செய்யறாங்க. அப்ப எப்படி மோகன் உட்கார்ந்துப்பாரு, அவரும் பிராமின், குஞ்சண்ணன் உட்கார்ந்து பல குஃபுர்களை பார்த்தாங்க. இந்த இந்தியன் ஸ்டேட் பேங்க்ல ஒரு குஃபுர் வந்து 30 நாள் தாலீம்ல, சில்லா தாலீம்ல 27 நாள் உட்காந்துருப்பாரு. பார்த்திருக்கீங்க ஆரம்பத்தில் ஸ்டேட் பேங்க் மேனேஜர். அப்ப அவங்களுக்கு மத்தியில சர்க்காரு அவங்க மனசை புண்படுத்தாம, அவங்களுடைய அஸ்னாம்களை பத்தி ததுக்கிரா செய்யாம, எடுக்காம, பாயிண்ட்ஸ் எடுக்காம, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. மாபூதியத்துடைய மானாவை சர்க்கார் எடுக்க மாட்டாங்க சப்ஜெக்ட். அப்ப சொன்னா இதுதான் சார் பெருமானார் சொன்னாங்க. அப்புறம் சஹாபாக்களுக்கு என்ன ஆயிடுச்சான், அல்லாவே அல்லாண்டு விளங்கி வச்சிருந்தாங்க. எப்படி விளங்கி வச்சிருந்தாங்க? அல்லாண்டு தன்னுக்கு தூரமா எங்கேயோ விளங்கி வச்சிருந்தாங்க அல்லாவை. அல்லாவை மறுக்கலையா? வலைன் சால்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த என்ற ஹாப்ஜாக்கு முன்னாடி ஓதுவோம். லா யகூலுன்னல்லாஹ், அது அழுத்தி சொல்லுவாங்க சர்க்கார் சொல்லும்போது, லா யகூலுன்னல்லாஹ் அப்படிங்கிற சர்க்கார் சொல்லும்போது கல்வி கெடுகிட்டு ஆடும். அப்ப அல்லாஹ் இல்லை என்ற கொள்கை குறைஷி காபீர்கள்ட்ட இருந்தது இல்லை. அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்ற கொள்கை இருந்துச்சு. மற்ற வஸ்துக்களை கொண்டு தேவைகள் பூர்த்தியாகிறது அவங்களுக்கு கண்கூடாக பார்க்கிறதுனால அந்த உலூஹியத்தை கைர ஜாத்தே கைர ஹக்குக்கு கொடுத்துருந்தாங்க. அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களுக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. நல்லா அல்லாஹ் இருக்கிறாங்கிற கொள்கை அவங்களுக்கு இருந்துச்சு, அல்லாஹ் இல்லைங்கிற கொள்கை இல்லை. அதனாலதான் அப்துல்லான்னு பேரு பெருமானாருடைய தாபராருக்கு பேரு. அந்த காலத்து அப்ப குறைஷிகள் காலத்துல உள்ள பேர் தர ஐயாமல் ஜாஹிலியால. இப்ப உலூஹியத்தை என்ன செஞ்சாங்க, மற்ற வஸ்துக்கள்ல பார்த்தாங்க. அதனால பெருமானாரை அனுப்பி அல்லாண்டு என்ற ஒருவன் நான் இருக்கிறேன், நான் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறேன்னு சொல்ல அனுப்பல. அது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். அவன் அல்லாஹ் இருந்து பரிசுத்தமானவன், அவன் எங்கோ இருக்கிறான், அவனை அடையணும், அந்த தேவை பூர்த்தி ஆகணும். அதனால இதெல்லாம் இல்லா மான ஆபுதுஹும் அவன் அடங்கி வச்சிருந்து
இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அல்லாஹ்ங்கிற பேரும் அங்க ஸ்ரீமான்ல இருந்துச்சு புழக்கத்துல. இலாங்கிற வார்த்தைகளும் அவங்க புழக்கத்துல இருந்துச்சு. கலிமாவில் வந்த வந்த வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லா அல்லாஹ்வுடைய பேரும் இருந்துச்சு ஸ்ரீமான்ல. அல்லாஹ் விளங்கியிருந்தாங்க. இலா என்ற வேர்டு வார்த்தையும் அவங்களுடைய ஸ்ரீமான்ல இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்வை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த உலூஹியத்தை ஜாத்தே கைர் ஹக் தாலாவுக்கு அல்லாஹ் ஹக்குக்கு புறம்பான மற்ற சிருஷ்டிகளுக்கு கொடுத்தாங்க. அப்ப அல்லாஹ் எங்க விளங்கியிருந்தாங்க? தூரமா. அவன் அடையறதுக்கு இந்த வசீலாவை ஆக்குறோம். நாமா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. எங்கோ இருக்கிற அந்த அல்லாஹ்வை அடையறதுக்கு தான் இதை நாங்க வசீலாவை ஆக்கியிருக்கோங்கிற மாதிரி சொன்னோம். அதனாலதான் இதை வணங்குறோம். நல்லா அப்படிங்களா? அல்லாஹ் பைதா விளங்குனாங்க. உலூஹியத்தை ஸாத்த கைருக்கு சுத்தப்படுத்தினாங்க. கலிமா என்ன சொல்லுச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ். இலா யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. விளங்குதா? அல்லாஹ் இலாவுக்கு தகுதி என்ன? யாரு இலாவா இருக்கிறதுக்கு தகுதி உடையவன் என்ற விளக்கங்களை கொடுத்த உடனே இப்ப தூரமா இருந்த அல்லாஹ்வை கரீபா விளங்கிக்கிட்டாங்க. இந்த கைர ஜாத்த கைர கொண்டாடுறத விட்டாங்க. அவன் அஸ்லாம்களை விட்டுட்டாங்க. தான் கையாலே தள்ளி விட்டாங்க. புடி அடிச்சு உடைச்சுட்டாங்க எல்லாத்தையும். ஒரே வார்த்தையில அந்த விளக்கனோட பெருமானாரு பைதா விளங்குன அல்லாஹ்வை கரீபா காட்டி விட்டாங்களா அந்த வார்த்தையில. லா இலாஹ இல்லல்லாஹ். நீ எந்த அல்லாஹ்வை விளங்கி இருக்கிறியோ அவன் தான் இலா. இது இலா இல்ல. அப்ப அவன் அடையறதுக்கு இது வசீலாவை ஆக்குறேன்ட்ட. நீ அடையறது தேவையும் பூர்த்தி செய்யறது அவன் தான் பூர்த்தி செய்யணும். இது பூர்த்தி செய்யாது. அது மட்டும் இல்ல, ஒரு சகல தேவையும் அவன் தான் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது விளங்கி பிடிச்சி சாப்பாடு உள்ள தானா விளங்கிடுச்சு. விளங்கலாம் அவங்களுக்கு. இதை விட்டுடு இதை விட்டுடு இதெல்லாம் வெட்டி வேஸ்ட் வச்சுட்டு அந்த மாதிரி பயன் செய்யறாங்களே. இப்ப குழப்பம் வர்ற மாதிரி அப்படி செய்யல. இருப்பதற்கு தகுதி அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாதவர்கள் அதுக்கு தகுதி இல்லை என்பது உட்கார்ந்துச்சு. கரீபா விளங்கிட்டு பைதா இருந்தாங்க. கரீபா காட்டிட்டாங்க ஒரே வார்த்தை. ஆனா அவனை எங்கேயோ தூரம் அப்பால் விளங்கியிருந்தாங்க. அஷியாக்களை உலூஹியத்தை கொடுத்து வச்சுட்டாங்க. உலூஹியத்தை இதில் வழிபடுறதுனால வஸ்துக்களோட தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால இந்த கோவிலை பூர்த்தி ஆகிறதுக்கு வஸ்துக்கள் செய்து விளங்கியிருந்தாங்க. அப்ப அவன் அடையிற தேவையை தானே பூர்த்தி செய்யணும். அதனால நான் பெருமானார் சொன்னது இலா அல்லாக்கா இலான்ட்டாங்க. அல்லாவையும் ஒரு இலாவை ஆக்கிக்கிறோம்னு சொன்னத இது இலா இல்லைன்னு சொன்னாங்க. அல்லா தான் இலான்னு திருப்பி வலியுறுத்தி சொன்னாங்க. இலாவுக்கு தகுதி அவன் தான். இது தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. அல்லா அல்லாதவைகள் தகுதி இல்லைன்ட்டாங்க. அஸ்லாம்ங்கிற வார்த்தை எடுத்தாங்க. சரியா வந்து ஒரு சஹாபாக்கள் வளர்ந்த பிறகு சஹாபாக்கள் பெருமாள் அவங்க கையாலே பப்ளிக்ல வேலை செய்யறாரு. போன மாசம் பத்தியார செயலாளர் இதெல்லாம் வெளியில ஒரு புது கடை இல்லையா சாமி
அல்லாவுடைய அடையக்கூடிய தேர்வு அல்லா தான் பூர்த்தி செய்யணும் காட்டினாங்க. அல்லாங்கிறதுதான் வலியுறுத்தி சொன்னாங்க. எப்படி அல்லா இல்லா ஏன் இந்த இதாவுக்கு தகுதி ஊழியத்து தாத்துக்கு ஏன் சொந்தமாக வேற தாத்த வேறு அத்தாரோட தாத்துக்கு ஏன் சொந்தம் அதாவது தாத்து சொல்வாங்க. அப்பாலா என்ன தாத்தலா சுபாலா தாத்தல காயம் சுபாலா சுபாலா காமிலம் அப்பாலா சாஹிப் ஆசரா தாரிக அந்த நடத்துல அவங்களே ஒதுக்கிட்டு அப்படின்னாங்க. அந்த மாதிரி அப்படிங்கிற என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி நம்முடைய தேவையை பூர்த்தி அல்லாவுக்கு நாம ஏதாவது செய்யணும், நாம கைமாறு ஏதாவது செய்யணும். அது அபிவிருத்தி தான். அந்த உணர்வு வந்த பிறகுதான் மேலாஜுக்கு அந்த அழைச்சி தொழுகையை கடமையாக்கிற போது வந்த உடனே நீங்களாம் தொழுங்க நான் மேலாஜ் அந்த முன்னடியாக போய் மேலாஜ் வாக்கியாத்துகளை பூரா சொன்னோம். ஆபாக்கள் கேட்டாங்களா யார சொல்லுனா உங்களுக்கு மேலாஜ் ஆச்சு எங்களுக்கு எப்போ மேலாஜ் அப்போ சொன்னாங்க அஸ்ஸலாத்து மேலாஜ் அதனால அப்போ ஏறினா கூட தெரியல தொழுகையில இருந்தாங்க. பறவைகள் உட்கார்ந்தா கூட தெரியல தொழுதாங்க. ஜிஹாதுல தொழுதாங்க. சாப்பிட மீன் பண்ணி இப்போ முழுசா கூட்டி தொழ மாட்டாங்க. கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணி தொழ கொடுக்குறாங்க. சஃபர்ல தொலை விட்டுறாங்க. அணிய தூண்ட தொலை விட்டுறாங்க. முக்கியமா தொழுகைங்கிற சிறப்பு தொழுகாத ஆள் இருந்ததே இல்லையா. முனாஃபிக்கு கூட 2 வேளை தொழுதாங்க. வெளிச்சத்துல வெளிச்சம் தெரியாது அப்ப அந்த காலத்து முனாஃபிக்கே 2 வேளை தொழுதாங்க. சஹாபாக்களை தொழுகாத ஆள் வேணுமா வரலாறு இன்னைக்கு 100க்கு 40 பேர் 30 பேர் தொழுவாத இருக்கிறாங்க. நாயிலாக தொழுவாத இருக்கிறாங்க. காரணம் அல்லாவை இல்லாங்கிறத விளங்கிறாங்க. விளங்காதனால மற்ற குழப்பம் இருக்குல்ல, காட்டணும்ல, வயிறு விளங்குறான். வயிறு மாட்டுக்கு தான் வயிறு இருக்கு, அதுக்கெல்லாம் ஒதுக்கணும் இல்லையா. பறவைகளுக்கு வயிறு இருக்கு, காலையில் ஒரு வயிறு திறந்து வரலையா. ஒன்று அதுக்கு படைக்கல அப்பத்தான் வாங்க அன்பியாகிறது பன்மையா ஒருமையா குணமா வருத்தத்தில் அன்பியாக மதரசாவில் என்ன ஓதி கொடுக்குறாங்க. சரியத்து முக்தனிப்பா இருந்துச்சாலியா ஒவ்வொரு நபிமார்கள் கொடுக்கிறாங்க. சரி அந்த சரி கிடையாது. முசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரோட சரியத்து முகமது மற்ற சரியத்து பார்க்கிறாங்க. இன்ன ஷரையை ஓதிட்டு அரசுக்கு அன்பியால் பன்மையில் அல்லா சொல்றான். நபிமார்களுடைய வாரிசு நபியில் எங்க கொடுக்குறேன் எல்லா நபிமார்களும் ஒரு விஷயத்துல ஒன்றுபட்டிருந்தார்கள். இதுல அல்லாஹ் தானிலா என்ற விஷயத்துல அதுல ஒன்றுபட்டிருந்தார்கள். அப்ப அந்த இல்மு இருக்கிறவங்க தான் ஆலிம். அதனால இங்க அதுவும்
அடுத்து 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 போட்டுருங்க. இல்ல, அது அடுத்த பிரச்சனை. முன்னாடி மதசாரம் சாபாக்கள் இந்த பாயிண்ட் வந்த பாயிண்ட் ஏற்பட்டு வாத செஞ்சா ஒன்னா நம்ம கட்டணும். வாக்களை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரீரத்தில் பாப்பத்தி இல்லை, மசாயில் தெரியாது. முந்தி கொடுத்துற மொத்தம் வந்துட்டாங்க. எவ்வளோ வந்தார் யாரும் பேர் சொல்லுங்க. நானும் அவரும் சப்போஸ் வழி பூரா வாங்க பார்த்தீங்கன்னா குணமாக்கணும்னா ஆதா ஜாமீன் எடுக்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க நாங்கள் சோறு போட்டுட்டா காலத்து கொடுக்க போய் தான் நீ யாருக்கு அவன் கூட நாங்கள் சோறு கொடுத்த மாதிரி தான் கட்டி சோறுலாம் வசூல் பண்ணி நடத்த மோசனை ஓட்டிட்டு வந்து பண்ணிட்டாங்க இருந்தவங்க. ஆக படாங்கிறது நடந்துட்டு வருது. 2 பேர் முடியாது. காலையில் ஃபஜருக்கு தான் சர்க்கார் கேட்டாரு. அவங்க சர்க்கார் கேட்டாங்க. ஒரு 5 எவ்வளோ மட்டை தட்டிட்டு ஒருத்தர் கூட ஒருத்தர் கொடுக்குற பறந்து என்ன சொல்லுங்க. ஒரு பக்கமாக வந்தாங்க சர்க்கார் வலது பக்கமாக வந்தாங்க. யாரும் யாரும் சாமியில் 4 சத்தங்களா சொன்னா சரி என்ன என்னண்டாச்சும் சொல்லுங்களேன். அதுக்கு வந்து சாமியில் 4 எது எதுண்டாச்சும் சொல்லுங்களேன். உடம்பு மறுபடியும் அப்படியே வந்து நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. வாயை பிடிக்கணும் உடம்பு பூரா நனையிற மாதிரி குடிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்காக குடிக்கிறேன்னு முயற்சி. அது ஒரு எக்ஸ்ட்ரா பார்க்கணும். அதான் நம்ம சாப்பிட்டு உடுக்கல பறந்து தெரியாத பூதேவி, உடுக்கல பறந்து தெரியாத பூதேவி நீ நாகூத்துக்கு போய் என்ன செய்ய காரியப்பட்டு ஆர்டா ஜோட்டாவால் அடிச்சா எல்லாம் ஒன்று தோற்பான நடந்து அவங்களுக்கு சொன்னாங்க. இப்போ 6 உடம்பாக்குடைய அவசியம் தெரியுதான்னு கேட்டாங்க. உடம்பாக்குடைய அவசியம் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. தப்பா பைக்க காரியமே சரீரத்தை தப்பா बाप दीदी क्या करेंगे कहीं होता अल्लाह का उनको पता करना छुट्टियां लेके आना चाहिए. வேறொரு அவசியங்களை பற்றி சொன்னாங்க. அவங்களுக்கு சொல்ல முடியுது சொல்றாங்க. எல்லாம் செய்வது ஹத்தே தான் அன்பர்கள் அப்ப என்ன பண்ணணும்? சதா சிருஷ்டிகள்ல நம்ம சிருஷ்டிகள் அப்ப என்ன பார்க்கணும்? சதா இந்த இதராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பார்வையை கொண்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படி பார்த்தோமே ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு வினாடி இபாதத் ஆயிடாது. நம்மளுடைய தூக்கங்கள் கூட என்ன ஆயிடக்கூடாது, இபாதத் ஆயிடாது. அப்ப அப்படித்தான் காட்டலாம். என்ன நான் கிழிச்சுக்கிட்டேங்கிற மாதிரி இங்கே இருக்குவா விளங்காதே ஓதிட்டு இருந்துறாங்களா எல்லாம் தெரியுமா. அல்ஹம்துலில்லாஹ் இன்னதி தாமானா போன்ற பாயில் கேட்கறாங்க. தாமானா அதில் பாயில் போன்றேன் ஆத்தா நான் சொல்ல தெரியாத நம்பிக்கை உணவு கொடுத்தா அந்தாவுக்கு எல்லாம் போடுறது தாமானா நம்ம பிலாயா பிலானா ஹோஸ்ட் ஐசா ஹோ பிலானா ஹோஸ்ட் ஐசா கானா பாதி பனா அல்லாஹ் உணவாக விரும்பும் தேவையை பூர்த்தி செய்யலாம்.
உன் கை கூட உன்னோட இருந்து அந்த அப்ப உன் மூச்சு விட்டது பார்த்தான். அதுக்காக எல்லாரும் துவாய மசூட கற்று கொடுக்குறேன். இந்த உணர்வோட என்ன பண்ணணும், நம்மளுடைய உறக்கம் இருக்கணும், நம்மளுடைய விழிப்பு இருக்கணும். அதாபாக்கி அப்ப லாயிலாக இல்லல்லாவை இதற்கு தான் இந்த லாயிலாக இல்லல்லாவை நம்ம விளங்க வேண்டியது. ஏன் விளங்கணும்? லாயிலாக இல்லல்லாவை விளங்கினா தான் நம்ம வாழ்க்கையில இந்த இன்பத்தை அடைய முடியும். இந்த மாதிரி விளங்கி சத்தியமா முடியாது என்பதுதான் இருந்திருக்கும். தைரியத்தை என்ன
إذا حسن بسم الله الرحمن الرحيم أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس وإلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين والصحابة رضوان الله تعالى عليهم أجمعين ثم خصوصا إلى روح شيخنا مرشدنا مربينا سركار قبلہ رضي الله عنه